அவருடைய வளர்ச்சி, உலக நாடுகளெல்லாம் அவரை வியந்து பார்க்கின்ற ஒரு தோரணை. அமெரிக்கா யோசிக்குது, பாரத பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியை நம்ம கொண்டாடலைன்னா இந்த தேசத்துல கடைசி இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. அப்பதான் இவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கிராக்கி, இல்லை எனக்கு நேரம் இல்லைங்கிறார். ரொம்ப வற்புறுத்தி வாங்கன்னு கூப்பிட்டு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் அங்க இறங்குறாரு. இறங்கும் போதே அங்க உள்ள அதிபரை தோல்ல இவர் முன்னாடி தட்டுறார். நான் தாண்ட அந்த உலகத்துக்கு தலைவன் என்று தன் செயலாலே காட்டிய ஒரு உத்தம தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க உலக தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிற நிகழ்ச்சிகளை பாருங்க, அமெரிக்காவுடைய அதிபருடைய கை மேல இருக்கும், இப்படித்தான் கை கொடுப்பார். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. நம்ம ஏதோ கை கொடுக்கறாங்கன்னு நினைப்போம். மனசுல ஒருத்தரை சந்திக்கும் போதே நான் யாருன்னு சொல்லி என்னுடைய உடல் மொழியில காட்டணும் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய அதிபர்கள் யார் வந்தாலும், பைடனாக இருந்தாலும், ஒபாமாவாக இருந்தாலும், இப்ப இருக்கிற ட்ரம்பாக இருந்தாலும் இதே நிலையத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் போகும்போது அவர் முந்தி தூக்கிடுவார், கையை முந்தி தூக்கி அவரை தோல்ல தட்டி அவர் அவங்கள பாராட்டுற மாதிரி நான் தான் உன்னை விட தலைவன் என்ற ஒரு தோரணையை உருவாக்குவார்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்துல நம்மளாம் நினைப்போம், எதுக்கு நம்ம நாட்டுக்கே ஊசி கொடுக்கல, வெளிநாட்டுக்கெல்லாம் அவர் கொடுக்கிறார். அதெல்லாம் ஒரு சாணக்கியத்தனம். உலகத்துக்கே பெரிய அண்ணனாக அமெரிக்கா இருக்குது. இந்த உலகத்துக்கே அண்ணனாக இந்தியா உருமாறணும் என்பது பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் போதே அவருடைய கனவு. அதனால நிறைய விஷயங்கள் எங்கெல்லாம் அமெரிக்கா ஆப்போசிட்டா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சைலண்டா அவர் ஆதரவு கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் என்ன உதவி தேவைப்படுதோ அதெல்லாம் அவர் செய்கிறார். யாருக்கெல்லாம் அரசியல் சிக்கல் இருக்கோ இவர் ஆலோசனை சொல்றார். அதனால உலக தலைவர்கள் எல்லாம் உலகின் குருவாக பாரத பிரதமரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஒரு இதுக்கு போகும்போது அங்க உள்ள அதிபர்கள் எல்லாம் இவரை காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அதுலயும் கூட அவருடைய சாணக்கியத்தனத்தையும் அவருடைய அந்த தலைமை பண்பையும் நம்ம பார்க்கணும். இங்கேயும் இந்தியாவில் அவரை பார்க்குற அனைவருமே நம்மள மாதிரி சாமானியர்கள் அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைச்ச உடனே நம்ம பிரதமர் காலில் விழுவோம். இது இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்கு. நம்மளோட கலாச்சாரமே பெரியவங்களை வணங்கணும் அப்படிங்கிறது. அந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் பாரத பிரதமர் அவர்களை நீங்க அநேக வீடியோவில் பார்க்கலாம். நம்மள மாதிரி ஆட்களோ இல்லை அமைச்சர்களோ இல்லை அரசியல்வாதிகள் யார் பார்த்தாலும் ஒரு சில பேர் அவருடைய காலை தொட்டு வணங்குவாங்க. உடனே நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன பண்ணுவார்னா மறுச்சு மீண்டும் அவருடைய காலை அவரே தொட்டு வணங்குவார். ஆனா அதே பிரதமர் வெளிநாட்டுக்கு போறாரு, அங்க உள்ள அதிபர் காலை தொட்டி வணங்குறாரு, இவர் நின்று மனைக்கு மேல தட்டி கொடுக்கிறார். நான் யோசிச்சேன், இங்க வந்து யாரோ ஒருத்தர் விழுந்த உடனே இவர் மீண்டும் விழுகிறாரு, எனக்கு காலில் விழுகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையே அங்க அவர் சொல்லல அப்படின்னா அவர் உலகத்துக்கு இந்தியா குரு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிறார். இங்க நான் உங்களுடைய தொண்டன், நான் உனக்கான வேலைக்காரன், நீ என்னுடைய எஜமானர், நீ என் காலில் விழக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த சிந்தனையை நம்ம யோசிக்கணும். அதே நேரத்தில் இன்னைக்கு எத்தனை நலத்திட்டங்கள் பாரத பிரதமர் அவர்கள் எத்தனை நலத்திட்டங்கள், கிட்டத்தட்ட 3 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி அடைந்தவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ட்ரம்ப் வர்றாரு, இவரை எப்படியே சாட்சி போடலாம்னு நினைக்கிறாரு. 50% வரிங்கிறாரு, 60% நினைக்கிறாரு. நம்மால உன்னைய 2வது முறையா பார்க்குற அதிபரா, ஏற்கனவே இன்னும் 2 அதிபரை பார்த்துட்டேன், 4 அதிபரை பார்த்துட்டேன், இன்னும் நீ ஒரு அதிபரை தான் பார்த்துருக்கிற அப்படின்ற வகையில எந்த பதிலுமே கொடுக்கல. ஆனா அந்த காங்கிரஸ் விஷ கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா, அடிபணிஞ்சிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு பல விஷமங்களை பரப்பி விடுறாங்க. அங்க நியூயார்க்ல கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. இது கடந்த வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ். எந்த ஒரு செய்தி நிறுவனமும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு ரெடியா இல்லை. நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க நம்மளுடைய இந்திய வம்சாவளியை சேர்ந்த முன்னாள் ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் இந்த கேஸ் அங்க போட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக போட்டு அங்க உள்ள கோர்ட்டே வந்து ட்ரம்ப்புக்கு குட்டு வைக்குது. நீ இஷ்டத்துக்கெல்லாம் வரி போட முடியாதுப்பா, அது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை சொல்லித்தான் வரி போட முடியும்,
இந்தியாவுக்கு எதிராக இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தான் பின்னடைவு அப்படிங்கிறத அங்க இருக்கிற நீதிமன்றம் சொல்லுது. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் உலக அளவுல ஒரு உத்தமனாக மட்டுமல்லாமல் ஒரு பெருந்தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாணியில இந்த தேசம் முழுக்க ஒவ்வொரு மாநிலமும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய செயல்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்ம 2026 நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் அப்படியே நைட்ல தூங்கி எந்திக்குள்ள அவர் 5000 ரூபாய் போட்டு விட்டார். யாரு? நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். இதை நம்ம யோசிக்கணும். எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார். நீங்க நினைச்சிடக்கூடாது ஸ்டாலின் சொன்னா தப்பு, எடப்பாடி சொன்னா சரின்னு எப்படி சொல்றீங்க? அந்த வாதத்துக்கு தான் நான் இப்ப வர்றேன். ஸ்டாலின் கொடுத்த 5000 ரூபாய் தவறு, எடப்பாடி அவர்கள் கொடுக்கக்கூடிய 10,000 ரூபாய் சரி என்று வாதாட போறேன் உங்ககிட்ட. இது எப்படி கான்ட்ரவைஸ்? எப்படி ஒருத்தர் கொடுத்தா சரி, ஒருத்தர் கொடுத்தா தவறு அப்படின்னா, இவர் எதற்காக நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னா இது லஞ்சம். இவர் கொடுக்கிற 5000 ரூபாய் லஞ்சம். நான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான லஞ்சம். ஆனா நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் அழைச்சிருக்க கொடுக்க போறது என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு யாராவது கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவங்க விவரம் புரியாம திமுகவுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் அவங்கள திமுகவை ஆள வச்சு நம்மளுடைய பெண்களை சீரழிச்சிடாதீங்க. உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நிறைய வருமானம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை நம்மளுடைய பாரத பிரதமரோட சேர்ந்து செய்வேன். இந்தா 10,000 ரூபான்னு அவர் கொடுக்க போறார். எதற்காக கொடுக்க போறாரு? நம்மளுடைய பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக கொடுக்க போறார். அவர் எதுக்காக கொடுக்கிறாரு? 5000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஓட்டு போடு, அண்ணா யூனிவர்சிட்டியில என்னுடைய இளைஞன் இருப்பான், அவன் உன் பெண்ணை பலாத்காரம் பண்ணுவான். மதுரை யூனிவர்சிட்டியில என்னுடைய இளைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் இருப்பான், அவன் அழிப்பான். என்னுடைய நிர்வாகி ஒருத்தன் 2000 கோடி 3000 கோடின்னு கஞ்சாவை புழக்கத்துல விடுவான். அதனால எனக்கு ஓட்டு போடு, நீ மறந்துடாதங்கிறதுக்காக நம்மளுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால மக்களே, நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம கொடுக்கிற காசை நம்ம காசு தான் வாங்குறோம். ஆனா அதற்கு நம்ம விலை போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பணம் ஒரு பொருட்டல்ல. நம்மளுடைய வாழ்வாதாரம் சரியா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்கணும். இந்து மதம் என்ற ஒரு சனாதனத்தை அழித்து மேலை நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் அழித்து, நம்மளுடைய பழக்க வழக்கத்தை அழித்து இங்க நம்ம இருக்கிற அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு மாற்று மதத்திற்கும் மேலை நாட்டுக்கும் அவங்க துணை போறாங்க. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களே சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷம வெளிநாடுகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏஐ மாநாடு டெல்லியில் நடக்குது. ஏஐ மாநாடுன்னா இங்கிலீஷ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிப்பாங்க, செயற்கை நுண்ணறிவு. இன்றைக்கு அதுதான் உலகத்தை ஆள போகுது. செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு மாநாடு. என்னைக்குமே இந்த சாஃப்ட்வேர், அதாவது இதுல இந்த சாஃப்ட்வேர்ல மென்பொருள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஒரு கல்வித்துறையில இருக்கிறதுனால சொல்றேன், அமெரிக்கா நம்பர் 1. ஆனா அமெரிக்காவில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாமே இந்தியாவில இருந்து போனவங்க. இந்தியாவினுடைய மூளையினால அமெரிக்கா நம்பர் 1 பொருளாதாரத்துல இருந்தது. இப்ப இல்ல, இப்ப விழுந்துருச்சு. அப்ப அந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இந்தியா தலைமை தாங்கணும்னு சொல்லி அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற ஒரு மாநாடு டெல்லியில நடக்குது. அதற்கு இளைஞர் காங்கிரஸை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 88 நாடுகள் கலந்துக்கிறாங்க. அதுல நிறைய நிறுவனங்கள் கலந்துக்குது. இது என்னப்பா செயற்கை நுண்ணறிவுன்னா, இது நாளைய இந்தியாவில் உங்களுடைய குழந்தைகளுக்கான மிகப்பெரிய வேலை வாய்ப்பு திட்டம். இன்ஜினியரிங் லைன்ல இருக்கிற, கணினி துறையில் இருக்கிற மிகப்பெரிய வேலை வாய்ப்பு திட்டம் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. இதற்கான மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அரை நிர்வாண போராட்டம், மேலை நாடெல்லாம் இந்தியாவில் நம்மளுடைய பாரத பிரதமரோட உட்கார்ந்து அமர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கும் போது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள் அரை நிர்வாண போராட்டம் சொல்லி நடத்தி நம்மளுடைய இந்தியாவை மேலை நாட்டில் கேவலப்படுத்தலாம். இன்றைக்கு அதை கண்டுபிடிச்ச இளைஞர், அதனுடைய மூளையாக செயல்பட்டவர் யாருன்னு இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறார். ஆக இந்த காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்மளுடைய தேசத்தை வளமாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. நாம இங்க 1000 ரூபாய் தர்றாங்க, இங்க 5000 ரூபாய் தராங்க, இந்தியாவில் நடக்கிற செயற்கை நுண்ணறிவை பத்தி எனக்கு என்ன, பார்டர்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி எனக்கு என்ன நம்ம பார்க்க கூடாது.
தேசத்தை பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம இங்க ராசியாபுரத்துல பாதுகாப்பா நம்மளுடைய பிள்ளையும் நாமளும் வாழ முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூவுக்கு கழகமும் காங்கிரசும் இதை அழிக்கணும், நம்மளுடைய பண்பாட்டை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் 500 ஆண்டு காலமாக நம்மளுடைய ராமர் கோயில் பிரச்சனை இருந்தது. அதற்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல நான் படித்தேன், உலகத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரு 12 பிரச்சனைய உலகத்துல, நான் சொல்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவுல என்றைக்குமே தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒரு 12 பிரச்சனை போட்டிருந்தாங்க. அதுல 2 பிரச்சனை இருந்தது. என்னன்னா ஆர்டிகல் 370, காஷ்மீர்ல இருக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை எடுத்த ஆர்டிகல் 370 ஒண்ணு. அதற்கப்புறம் ராமர் கோயில் கற்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல என்றைக்குமே தீர்க்க முடியாது அப்படின்னு இருந்தது. நான் கூட சில நேரம் நினைப்பேன், பாரதிய ஜனதா கட்சி நான் சின்ன வயசா இருக்கும்போது வாஜ்பாய் அவர்கள்லாம் பிரதமராக வரும்போது இந்த ராமர் கோயிலை பத்தியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமர் கோயிலை பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஒருவேளை இதை சொல்லிக்கிட்டே இருந்தாத்தே ஓட்டு விழும்னு இவங்களும் இந்த மாதிரி தான் பண்றாங்களா? அப்ப நான் பாரதிய ஜனதா கட்சியில எந்த அரசியல் கட்சியிலுமே இல்லை, ஒரு நடுநிலையாளராக அப்படி நினைச்சேன். அதற்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம, ஒரு சின்ன மதக்கலவரம் கூட வராம இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் முடிவெடுத்ததன் காரணமாக இந்த தேசத்துல இஸ்லாமிய நண்பர்களும் இந்து நண்பர்களும் ஒன்றுதான் என்ற முடிவோடு உண்மையிலே அந்த கோயில் எப்படி இருந்ததோ சட்டப்படி கொண்டு வரணுங்கிறக்கா இவ்வளவு காலதாமதமாகி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஒவ்வொரு டிசம்பர் 6ஆம் தேதியும் தேசம் முழுக்க பாதுகாப்பை பலப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா இந்த ராமர் கோயிலா அயோத்தியா அந்த பிரச்சனைக்காக மட்டுமே இந்த டிசம்பர் 6ஆம் தேதி எப்பவுமே குண்டுவெடிக்கை எங்கேயாவது இதெல்லாம் நடக்கும். ஆனா 2014 பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதவியை ஏற்ற பின்பு டிசம்பர் 6ல பாதுகாப்பே கிடையாது, பாதுகாப்பு போட வேண்டியதே கிடையாது, அந்த அளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி பஸ்ல இருந்து கோயம்புத்தூருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். நீங்க போயிருந்தா உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி கோயம்புத்தூருக்குள்ள போனா ஒவ்வொரு பஸ்லையும் ஒவ்வொரு பேக்கா செக் பண்ணி 4 மணி நேரம் ஆகும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு. அந்த அளவுக்கு இங்க தீவிரவாதம் தலைவிரித்து ஆடுச்சு. இந்த தீவிரவாதம் எதற்காக தலைவிரித்து ஆடுச்சுன்னா, ராமர் கோயில் வரணும்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம், பாபர் மசூதி தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்காக நடந்த தீவிரவாதம். அந்த தீவிரவாதத்தையும் ஒழிச்சு ராமர் கோயிலையும் கொண்டு வந்து சனாதனத்தை வேரூன்ற செய்தவர், அழியாமல் பாதுகாத்தவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு மாறாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பையன் மாண்புமிகு துணை முதல்வர். நான் ஏன் அவங்கள மாண்புமிகு அப்படிங்கிறேன்னா, மாண்புமிகு அப்படின்னா அனைவருக்குமே உரியவர்கள், இந்த தேசத்துல இந்த நாட்டுல எல்லாருக்குமான முதலமைச்சர் அவர். அவர் ஒரு கூட்டத்தில், கூட்டம் மட்டும் இல்லாது அது இந்து மதத்தினுடைய கூட்டத்திலே, கோயில் சார்ந்த ஒரு கூட்டத்திலே அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு இருக்கிற ஒரு கூட்டத்தில் சனாதனத்தை கொசுவை போல ஒழிக்க வேண்டும்ங்கிறார். நான் தான் ஆரம்ப பேச்சிலே சொன்னேன், சனாதனம்ங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையை ஒழிச்சா மட்டும்தான் சித்தி யாரு தங்கச்சி யாருன்னு விவரம் தெரியாது அவனுக்குமே. அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் தாய்மார்களா இருக்கிறதுனால, என்னுடைய தாயாக இருக்கிறதுனால நான் சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனா சொல்லல. நான் சித்தி யாரு தங்கை யாருன்னு தெரிந்து வாழணும், அதுதான் வாழ்வியல் முறை, அதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை தான் நான் கொசுவை போல ஒழிப்பேன் என்று துணை முதல்வர் அவர்கள் சொன்னார். அதுக்கு கைதட்டுனவர்கள் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர், நம்ம திருமாவளவன், நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. நாம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, நான் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து, என்னுடைய பூட்டன் காலத்திலிருந்து திமுகவுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், தப்பு இல்லை, அது உங்களுடைய சுய விருப்பம். ஆனா உங்க குழந்தைய பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க சுய விருப்பத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்ட போட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில மாதிரி உங்களுடைய குழந்தை இன்னொரு வளர்ந்து வந்து அது ஒரு மெரிட் சீட் வாங்கி எங்கேயாவது போய் படிக்கும் போது அந்த குழந்தை யார் என்று தெரிந்து இந்த குழந்தையை தான் நான் நாசம் பண்ணுவேன்னு யாருமே பிளான் பண்ணி நாசம் பண்ணல.
ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தை இருக்க வேண்டிய சூழல் தற்செயலாக நடந்துச்சு. தற்செயலாக நடக்கும்போது அவன் அந்த வாய்ப்பு அவனுக்கான வாய்ப்பா பயன்படுத்தி அந்த குழந்தைய நாசம் பண்ணிட்டான். அந்த குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல, அந்த குழந்தை நடமாடுகிற இடத்துல நம்ம குழந்தை நாளைக்கு போகாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்னும் நம்ம பச்சையா சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி நினைக்கணும்னா, வாக்குச்சாவடிக்குள்ள போகும்போது அந்த கீழே அவனுடைய மிருக கைக்கு கீழே அந்த குழந்தை இருக்கும்போது பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை என்ன, உங்களுடைய மனநிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மனநிலையில என் மக இருந்ததாக நான் நினைக்க வேண்டும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு 9 வயசு பொண்ணு இருக்குது. கண்டிப்பா நான் 10 ஆண்டு கழிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அது படிக்க போகும். அந்த இடத்துல இருந்தது என்னுடைய மகளாக இருந்தால் எனக்கு எவ்வளவு ரத்த கண்ணீர் வரும் என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதனால நம்ம ஏன் உங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, பேசணும்னு இதே உணர்வோட வீட்டுக்கு போவோம், 2 நாள் கழிச்சு இதை மறந்துடுவோம். ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்த உடனே நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம். உண்மையிலே என்னுடைய குடும்பத்தை சேர்த்து தான் சொல்றேன், நிறைய மறந்துடுறோம். தயவு செய்து இது நீங்க உங்கள் காலடிக்கு கீழே நீங்க பறிச்சுக்கிற குழி என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமான செயலை செய்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு கல்வி திட்டம் இது பாதுகாப்பை பற்றி நான் பேசினேன். கல்வி தேசிய கல்விக் கொள்கை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசம் முழுக்க ஒரே கல்வி இருக்கணும், தேசம் முழுக்க போட்டி தேர்வு எழுதும் போது என் குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு பள்ளியிலையும் அந்த உயர்தரமான கல்வி வேணும்னு சொல்லி தேசிய கல்விக் கொள்கையை செய்யறாரு. இவங்க அரசு பள்ளிகள் எத்தனை இருக்கோ அதை விட அதிகமான அளவுல இவங்களுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இவங்களுடைய குடும்பமும் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால அது உயர்வா இருக்கணும், இது தாழ்வா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கல்விக் கொள்கையை உள்ள விடாம வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம நீட் போன்ற தேர்வுகளையும் யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளையும் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் மற்ற மாநிலத்தை விட பின்தங்கி இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அங்க போக முடியல, ஆனா பிரைவேட் ஸ்கூல் போயிடுறாங்க. இதை ஈவன் ஆக்கணும், இதை ஈக்குவல் ஆக்கணும், இதை சமமாக ஆக்கணும் என்பதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கை. அதற்கு மாறாக இவங்க அந்த நிதி, அதற்குன்னு ஒரு நிதி கொடுக்கறாங்க. இந்த கல்வியை இவ்வளவு தூரத்துக்கு நீங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக நிதி கொடுக்கறாங்க. 4000 கோடி கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதை அப்படியே அபேஸ் பண்ணிட்டு அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தாம இருந்ததுனால அடுத்ததாக அவர் நிறுத்தினார். நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கொடுக்கிற நிதிக்கு கணக்கு கேட்கிறார். இது தப்பா ரைட்டா நீங்க சிந்திக்கணும். இவங்க நிதி கொடுக்கலங்கிறாங்க, கொடுக்கிற நிதிக்கு கணக்கு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து இந்த பொறுப்பை ஏற்று நீ செலவு பண்ணு பண்றோம். அந்த பையன் அவன் சொந்தமா செலவு பண்ணிட்டு எந்த வேலையுமே நடத்தல. இன்னொரு பையன் பொறுப்பா கொடுத்த காசுக்கு நீங்க என்ன வேலை சொன்னீங்களோ அதை சரியா செஞ்சு மிச்சம் அம்மா இவ்வளவு மிச்சமானு கொடுக்குறான். நீங்க அடுத்த முறை எந்த குழந்தைகிட்ட இந்த பொறுப்பை கொடுப்பீங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்யறாங்க. பாரத பிரதமர் நான் எல்லா மாநிலத்துக்கும் நான் தான் பிரதமர், எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த நிதியை நீ சரியாக மக்களுக்கு செயல்படுத்தவில்லை என்றால் அந்த நிதியை நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறுத்தி வைக்கிறார். தப்பா? நம்ம தான் யோசிக்கணும், இது தப்பா? அந்த மாதிரியான ஒரு பாரத பிரதமர் அவர்களுடைய தலைமையின் கீழ், அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டு காலமாக சிறப்பாக அம்மா வழியிலே ஆட்சி செய்த, எம்ஜிஆர் வழியிலே ஆட்சி செய்த அவர் இருக்கும் காலத்திலே இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு தனியாக கொடுத்து, அதனால வருடத்திற்கு 470 கிட்டத்தட்ட 250 மருத்துவ சீட்டு அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுற அளவுக்கு அவங்களுடைய சிலபஸ் குவாலிட்டி இல்ல. அவங்களுடைய சிலபஸ் வேளமான்ல படிக்கிறவனு, சாந்தி நிகேதன்ல படிக்கிறவனு நீட் தேர்வு எழுதுவான். இங்க ராசியாபுரத்தில்